எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழ்ன்னு இல்லை. இப்போ சோனியா அகர்வால் அகர்வாலாக இருக்கலாம், ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி, தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் 2 years. இத்தனை படங்கள் நான் பண்ண, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போதான் ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், அந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய படங்கள். ஆனால் இந்த 25 படங்கள்ல கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்றேன், பாசிட்டிவ் பண்றேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், போலீஸ், நிறைய போலீஸ் ஆக்சுவலி, அண்ட் லாயர், எல்லா விதமான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது. ஆனால் ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில், அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா, 90லலாம் நாங்கள் பார்த்த சினிமா, இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி அடையுது. ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஒரு ராவா, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு தான் இருந்தது. அப்போ இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் காண்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரீக் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல. பட் அவர் தண்டுப்பாளையம்னு நான் ஏதோ ஊர் பேர், ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்வளோ நொட்டோரஸான படத்தில் அதில் ஒரு கேங் லீடரை என்ன போட்டு அது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே, ஆனால் பண்ணுறது நான் இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி violence, violence, violence. I don't like violence, but violence loves meன்ற மாதிரி கரெக்டாக எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில். பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில், இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே போட்டு, கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன். அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் ஈவன் இன் தெலுங்கு, பேர் சொல்ல விரும்பல, ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா, விமனுக்கு ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு போட்டி பொறாமை இருக்கு. யார் பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை என்னைக்குமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும். நீங்க பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்க பாக்குற இந்த போஸ்டர் அதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் இந்த ரீசன்ட் அவங்க ஃபர்ஸ்ட் போஸ்டர் அடிச்சாங்க, அப்புறம் இப்போ ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க, நான் பார்க்கல. அதுதான், நான் ஊர்ல இருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்தேன். ஸோ அப்போ இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு 4-5 மிகப்பெரிய டைரக்டர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டி நகர்ல, அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்கு, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்கு, 2 பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி,
அண்ட் அந்த பிளட்டு அந்த அந்த தோரணை அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்கும் நன்றி தே ஹஸ் டேக்கன் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன், லெட் அஸ் டூ இட் டுகெதர்ன்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ ஈச் அதர். ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும். பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க. என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட். நானே சோனியாவா அப்படின்னு நினைச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆஹா, எனக்கு கூட அவ்வளவு தைரியம் இல்லை. அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்தா இருக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆயிடுமோ, தம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க. அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள. ஈக்குவலா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷி வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்துல வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர்ல ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும்னு நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த காலத்துல இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்க போஸ்டர்ல இந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையா இருந்தது. பிகாஸ் எங்க அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கண்டினியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence and thanks to Vanita being a wonderful co-star, and I think I got that confidence because of everyone being around. Like people around me made me feel very comfortable. So nalla vandirukku. I kind of liked the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. Thank you. இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில் ஒரு ராவான ஒரு ஃபிலிம், அந்த கெட்டப்லேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஐ என்ஜாய்ட் இட். ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஒர்க் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் ஃபன் ஆல்சோ, நானும் சோனியாவும். பிகாஸ் யூ லாஃபிங் லாஸ்ட் பீப்புள் ஆன் எர்த். அதாவது நான் சொல்லுவேன், நம்ம காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் என்னமோ பெரிய ரவுடிஸ் மாதிரி உட்காந்து கொலையெல்லாம் பயங்கர கொடூரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யா, ஐ மீன் லைக் நானும் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபிலிம். என்ன ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்கள் போர்ஷன் ஒரு போர்ஷன், அது இல்லாமல் தெர் இஸ் அ மெயின் சப்ஜெக்ட். ஸோ பார்ட் 2க்கான லீடில் நாங்கள் எண்ட்லேயும் வருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் மெயினாக 2 பேரும் அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படம் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நம்புகிறேன், இந்த ட்ரெய்லர். அண்ட் யா, ஐ தேங்க் த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், தி கேமராமேன் அண்ட் சோனியா அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். தெரியலைங்க, நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். எது ரிலீஸ்க்கு வரப்போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப கஷ்டங்க. ஒரு படம் ரிலீஸ்க்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் டைம். நிறைய படங்கள் வருது. ஸோ கண்டிப்பாக யூ வில் see me நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸு, கண்டிப்பாக வெரைட்டி இருக்கும். தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். ஐ ஹவ் டு கேட்ச் அ ஃப்ளைட். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, செல்வி தாங்க. ஏங்க, ஐ எம் செல்வி ஒன்லி. சொல்லும் போது சொல்கிறேன். பை.